எப்பவுமே எனக்கு இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை எல்லாம் விட இந்த சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் தான் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் சுட சுட கிறிஸ்பியா இருக்கும் போதே சாப்பிடுறப்ப அவ்வளோ எம்மியா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு சேப்பக்கிழங்கு நல்லா கழுவி உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம். குக்கர்ல வேக வச்சா சில டைம்ல ரொம்ப குழஞ்சிடும். ஸோ ரோஸ்ட் நல்லா வராது. சப்போஸ் நீங்க குக்கர்ல வைக்கிறதா இருந்தா ஒரு விசில் வந்த உடனே எடுத்துருங்க. இப்ப தோலை உரிச்சு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல கொஞ்சம் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சம் உப்பு, 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு கட் பண்ணி வச்சிருந்த சேப்பக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் பெருங்காய் தூளையும் சேர்த்துடலாம். இப்போ ஒரு அகலமான ஃப்ரை பேன்ல 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி சேப்பக்கிழங்கையும் சேர்த்து மீடியம் ஃபிளேம்ல கொஞ்சம் வேக விட்டக்கு அப்புறம் திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். கடைசியா மிளகாய் தூள் தீயாம லோ ஃபிளேம்லயே வச்சு கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் விட்டு கருவேப்பிலையை போட்டு இறக்கிட்டா செம்ம டேஸ்டியான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி.